ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் என்ன தெரியுமா, ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் கொடுங்க ப்ரோ, ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீக்லி மெம்பர்ஷிப் கொடுக்க போகிறதில்ல. நம்ம பார்த்தீங்கன்னா 200க்கான ரெடீம் வந்து கிவ்வே கொடுக்க போகிறோம். டோர்னமெண்ட் ஆக்சுவலாக அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா டோர்னமெண்ட் என்றைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை 2:30க்கு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஸ்குவாடாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்குவாட் தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஃபுல்லாகவே ஸ்குவாட் தான் வேணும். ஸ்குவாட் மட்டும் தான் ப்ளே பண்ணணும். சோலோ டியோ இருக்காங்களா இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவாட் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் 3 டேஸ் இருக்குது, சம்திங் 3 டேஸ் இன்னும் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்குவாட் ரெடி பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை 2:30க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த டோர்னமெண்ட் இருக்குது. டோர்னமெண்ட் ரூல்ஸு அண்ட் ப்ரைஸு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ஏன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ரூல்ஸ் தெரிய மாட்டேது. போன வாட்டியே கிவ்வே கொடுத்துருந்தோம். அந்த கிவ்வேல பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ரூல்ஸை முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ரூல்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் டீம்மேட்டுக்கு ஃபுல்லாக உங்கள் ரூல்ஸ் எல்லாம் நீங்களே சொல்லிவிடுங்க. சொல்லி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் டோர்னமெண்ட்டில் கில்லு ரேட்டு அப்புறம் புயா ரேட்டு இந்த மாதிரி வைப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் தான் வைக்க போகிறோம். கில்லே கிடையாது. கில்லுக்கு பாயிண்ட்ஸே கிடையாது. கில்லே அடிக்கக்கூடாது. நம்மளோட ரூல்ஸ் என்னன்னா 0 கில்ல பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அவங்க மட்டும்தான் நம்ம வந்து கிவ்வே வின்னர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப் 5க்குள்ளே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது. டாப் 5ன்னு கூட சொல்ல முடியாது. டாப் 7லேருந்தே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் இருக்குது. டாப் 7க்குள்ளே இருக்கவங்க, டாப் 7க்கு மேலே இருக்கவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. டாப் 7க்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பாயிண்ட்ஸு. டாப் 7க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? டாப் 5க்குள்ளே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டாப் 7லேருந்து 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்டு. டாப் 5ல் இருக்கிறவங்களுக்கு 10 பாயிண்ட்டு. ஓகேங்களா? டாப் 5ல் இருக்கவங்களுக்கு 10 பாயிண்ட் கிடைக்கும். டாப் 5 அதாவது டாப் 3க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கு 15 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? அதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா புயா அடிக்கிறது இருக்குல்ல, புயா அடிக்கிற மேட்ச் ஆளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் கைஸ் ஒரு மேட்ச்சுக்கு. மொத்தம் 3 மேட்ச் இருக்குது. ஓகேங்களா? 3 மேட்ச், ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் 3 மேட்ச் இருக்குது. 3 மேட்ச்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 மேட்ச் விளையாடுற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி யார் ஹையஸ்ட் பாயிண்ட் நாங்களும் ஒரு ஸ்கோர் கொடுப்போம். அந்த ஸ்கோரை யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க அந்த டீமுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா புயா அடிக்கிறவங்க மொத்தம் 60 பாயிண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? நம்ம கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ். 10 பாயிண்ட் வந்து கம்மி பண்ணி 50 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். 50 பாயிண்ட்ஸை யார் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கிவ்வே வின்னர். ஓகேங்களா? 50 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஒரு மேட்ச்சுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக புயா அடித்தா 20 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 3க்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 15 பாயிண்ட்ஸு. டாப் 5லேருந்து டாப் 3க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 10 பாயிண்ட்ஸு. டாப் 7லேருந்து டாப் 5 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 5 பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? எல்லாம் கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு ரூல்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. சொல்லி எல்லாருமே ஒழுங்காக ப்ளே பண்ணுங்கள். ஒரு கில் கூட டீமில் அடிச்சிருக்கவே கூடாது. ஒரு கில் டீமில் ஒரு ஆள் ஒரு கில் அடிச்சிருந்தா கூட ப்ரைஸ் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டீம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். அந்த இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு உங்களுடைய டீம் வந்து எங்கள் டீம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுங்க. அதாவது எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீமுக்கும் ஒரு ஸ்லாட் தரேன். மொத்தம் 14 டீம் தான். அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் நம்பர் தரேன். ஸ்லாட் நம்பர் தந்தோடனே நீங்கள் அந்த ஸ்லாட்டில் தான் போய் இருக்கணும். வேறு எந்த ஸ்லாட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்லாட் நம்பர் தந்துடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14 டீமுக்கு மேலே வராங்க அப்படின்னா 14 டீமுக்கு மேலே வரேன் 12 டீமுக்கு மேலே வராங்க, அதிகபட்சம் வராங்க அப்படின்னா நான் வந்து 2 அது மொத்தம் 6 மேட்ச் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற 12 பேருக்கு ஒரு 3 மேட்ச்சு, அதில் வின் பண்ணுறவங்களுக்கு கிவ்வே ப்ரைஸ் அப்படியே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 3 மேட்ச் வச்சு அந்த 12 டீமுக்கு மேலே மீடியமாக ஒரு 30 டீம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மீதி இருக்கிற டீமுக்கு நெக்ஸ்ட் மேட்ச் வச்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ப்ளே பண்ணவங்க நெக்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ணக்கூடாது. அந்த ஃபஸ்ட்டு கொடுத்த மெம்பர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணலாம். அடுத்த மேட்ச் ப்ளே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? முதல் கிவ்வேக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ரூபீஸ் ரெடிமே, இல்லை ஜிபே கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் மேட்ச் 3 மேட்ச் இருக்குது. முதல் கிவ்வே வின்னருக்கு பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் இருக்குது. 3 மேட்ச்சும் ஃபஸ்ட்டு விளையாண்ட அவங்களே திரும்ப பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளையாடணும். 3 மேட்ச் விளையாடுற ஸ்கோர் மட்டும் தான் நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணிவிட்டு செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய மிஸ்டேக். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் நீங்கள் கண்டினியூவாக ப்ளே பண்ணுங்கள். 3 மேட்ச் ப்ளே பண்ணி கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒருவேளை 12 டீம் தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த 12 டீமுக்கு மட்டும் ஒரு கிவ்வே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்து நம்ம எப்பவும் போல ஐடென்டிக்கு அதுக்கப்புறம் ஜோன் சர்வே இந்த மாதிரி மேட்ச் வச்சு கிவ்வே ப்ரைஸ் கொடுத்துடலாம். அதெல்லாம் நார்மல் கிவ்வே ப்ரைஸ் தான். வீக்லி 1 டைம் மட்டும் தான் அந்த 200 வீக்லி அந்த மெம்பர்ஷிப் இந்த மாதிரிலாம் நமக்கு தருது. ஓகேங்களா? இதில் மெயினான ரீசன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கேரக்டர் எந்த ஒரு ஸ்கில் வேணால் வச்சுக்கலாம். கேரக்டர் ஸ்கில் ஆனில் தான் இருக்கும் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 500 HP கொடுத்துருவேன், மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்கள் எந்த கேரக்டர்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் A1 to 4 கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் கில் வரக்கூடாது. இப்போ டாப் 5க்குள்ளே டாப் 7க்குள்ளே வரவங்க ஒரு டீமில் ஒரு கில் அடிச்சிருந்தா கூட அவங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் பண்ணப்படும். அவங்க புயாவே அடிச்சிருந்தாலும் புயா பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸும் மைனஸ். ஓகேங்களா? ஒரு கில் கூட டீமில் பார்த்தீங்கன்னா 0 கில் தான் இருக்கணும்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த A124 கேரக்டர் போட்டு கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணிவிட்டு மெடிக்கேட் போட்டுருவாங்க. அந்தமாரி போடலாம். ஆனால் அந்தமாரி போடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கில் வந்துடும். ஓகேங்களா? கில் வந்துச்சுன்னா அப்படின்னா அந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் வந்து தரேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய டீமை வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா? நான் ஒவ்வொரு டீமுக்கும் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு கொடுக்குற டீம்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேருந்து 12th ஸ்லாட் வரைக்கும் நான் ஃபஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்லாட் கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு டீம் செல்ஃப் வராங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லாட் நம்பர் கொடுத்துருவேன். மொத்தம் 14 ஸ்லாட் தான். ஒவ்வொரு ஸ்லாட் நம்பர் கொடுத்துருவேன். அவங்க டீமில் என்னென்ன நேம் இருக்கோ எல்லாரும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் ப்ளே பண்ணலாம். வேறு ஆள் வந்தாங்க அப்படின்னா கிக் அவுட் பண்ணிவிடுவேன். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்துட்டு லைவில் ஐடி பாஸ்வேர்ட் தரமாட்டேன். ஓகேங்களா? அந்த டீமுக்கு தராங்க தெரியுமா, அவங்களுக்கு மட்டும் தான் பாஸ்வேர்ட் தருவேன். யாரெல்லாம் டீம் கொடுத்துருக்காங்களோ அந்த டீம்மேட்டுக்கு மட்டும் தான் ஐடி பாஸ்வேர்ட் தருவேன். வேறு யாருக்கும் ஐடி பாஸ்வேர்ட் தரமாட்டேன். லைவில் கூட பாஸ்வேர்ட் தரமாட்டேன். ஒன்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா டீம் சொன்னவங்களுக்கு மட்டும் தான் ஐடி பாஸ்வேர்ட் தருவேன். ஓகேங்களா? வேறு யாருக்கும் லைவில் ஐடி பாஸ்வேர்டே தரமாட்டேன். எல்லாம் லைவில் ஐடி பாஸ்வேர்ட் தருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராமில் தான் ஐடி பாஸ்வேர்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைவில் என்ன அதிகமாக மெசேஜ் எதுனா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பத்தல ஸ்குவாட் வைக்கிறீங்க பட் ஆனால் ப்ரைஸ் கம்மியாக தரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கேஷ் தான் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஒரு மேட்ச்சுக்கு ஒருத்தர் வின் பண்ணுறாங்க. மொத்தம் நம்ம 20 மேட்ச்சுக்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? 20 பேருக்கு கிவே ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுவரை மானிட்டேஷன் கிடையாது. எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க ப்ரோ இவங்கெல்லாம் சேனல்லேருந்து கேஷ் வருது, அதை வச்சு நம்ம வீடியோ போட்டுட்ருக்காங்க, கேஷ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கமிங் கிடையாது. நம்ம இப்போ தான் புது சேனல் நம்மளோட சேனல். நம்ம வந்து யூடியூப்லேயே இன்னும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் மானிட்டேஷன் ஓப்பன் பண்ணலை. ஸோ எப்போ கரெக்டாக ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு வெறும் மினிமம் ஒரு 2 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். 2 வீக்கில் நம்ம ஓப்பன் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தரலாம். ஓகேங்களா? கன்ஃபார்மாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தருவேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் வீக் 1 டைம் மட்டும்தான் 200 வீக்லி மெம்பர்ஷிப்பு. அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் 20 ரூபீஸ்க்கான மேட்ச் மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு 1 வீக்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 700லேருந்து 800 வரைக்கும் செலவாகுது. ஓகேங்களா? நார்மலாக சொல்கிறேன். அதாவது ஒரு 10 மேட்ச்சுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 மேட்ச்லேருந்து ஆவரேஜாக 20 மேட்ச் அப்படின்னா பார்த்துங்க 7 14 1400 ஒரு 1 வீக்கு 1400 எனக்கு செலவாகிட்டு இருக்கு. ஸோ நீங்களே கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ யூடியூப் சைட்லேருந்து நமக்கு இன்கமிங் வந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரலாம். நம்ம கொடுக்குற இந்த 10 ரூபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபீஸ்லேயே வச்சாலுமே நமக்கு வந்து 1400 1 வீக்கு செலவாகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி கூட நான் வந்து டாப் பண்ணவே இல்லை. டாப் பண்ணுறதும் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. என் ஐடியா செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-40 டைமண்ட் தாண்டி வீக்லி தாண்டி போயிருக்காது. ஸோ நான் எதுவுமே டாப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இருக்கிறத மட்டும் வச்சு எல்லாருக்கும் ப்ளே பண்ணி எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னும் மானிட்டேஷன் ஓப்பன் பண்ணலை. இதான் உண்மை. நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு தரலாம். ஓகேங்களா? கன்ஃபார்மாக உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு தரேன், வேறு யாருக்கு தர போகிறேன்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தான். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிவே மட்டும் தான் கொடுக்க போகிறோம். எல்லாருக்கும் கிவே மட்டும் தான். நார்மல் மேட்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் நார்மல் மேட்ச்சே போட போகிறது கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா கிவே மட்டும் தான் நண்பர்களே. கிவே மட்டும் தான். ஓகேங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீமோட ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிவேல ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஓகே பாய் நண்பர். எல்லாருக்கும் பாய். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. நம்மளும் சீக்கிரமாக வந்து அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா நண்பர்களே? பாய். எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்க சாட்டர்டே சண்டே மீட் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா?